நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 தடவைக்கு மேலால் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அவனின் பக்கம் தௌபா செய்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், இந்த உலகத்தில் மிகச் சிறந்த நபி, எந்த பாவமும் எழுதப்படாத நபி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ் அவர் மீது இரக்கம் கொண்ட நபி. ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலால் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்களாக இருந்தால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்வார்களாக இருந்தால், அனுதினமும் பாவம் செய்யக்கூடிய, பாவத்தின் மேல் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களான நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில திக்ர்கள் இருக்கிறது, சில ஔராதுகள் இருக்கிறது, சில சொற்கள் இருக்கிறது. அந்த சொற்களை ஒரு மனிதன் சொன்னால் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படும் என்றார். சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஒரு வார்த்தையை சொன்னால், இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுகிறது என்றார். எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 3 செகண்ட். சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்தி என்ற வார்த்தை ஒன்றை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். சொர்க்கத்தினுடைய மரங்களுடைய அளவு என்ன தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற மரத்தை போல அல்ல, இந்த ஊர்ல இருக்கிற மரத்தை போல அல்ல சகோதரிகளே. அந்த மரங்கள் எவ்வளவு பெரிய அகண்ட மரங்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மரங்கள் எப்படிப்பட்ட மரங்கள் என்றால், வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை மிக வேகமாக 100 வருடங்கள் ஓடினார். எத்தனை வருடம்? 1 வருடமா 2 வருடமா? 100 வருடங்கள். 100 வருடங்கள் ஓடினால் எவ்வளவு தூரம் ஓடும்? வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை நிக்காம, ராப்பகலா நிக்காம ஓடும். 100 வருடங்கள் அந்த குதிரை ஓடினால் எவ்வளவு பெரிய தூரம் போகும்? உதாரணமா நாம கொழும்பு இங்க இருந்து என்ன செய்யறோம்? ஒரு நைட்டுக்குள்ள கொழும்பு போய் சேரும். பிளைட்ல போனா என்ன செய்யறோம்? ஒரு 5-6 மணிக்கு அதுக்குள்ள நாட்டுக்கே போய் சேரும். பஸ் நம்ம உதாரணம் எடுப்போமே, ஒரு 100ல 120ல போகக்கூடிய பஸ் எடுத்தாலும் கூட நாங்க என்ன செய்கிறோம்? அது வந்துட்டு ஒரு 4-5 மணிக்கு அதுக்குள்ள கொழும்புக்கு போய் நிற்கும். இங்க ஒரு மரம் நாட்டி, உதாரணமா இங்க ஒரு மரம் நாட்டி, அந்த மரத்தினுடைய கிளை நிழலும் அந்த 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 அகலமும் கொழும்புக்கு வரைக்கும் போனா எப்படி சொன்னாங்க? வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, அந்த குதிரை 100 வருடம் ஓடினால் எவ்வளவு தூரம் போய் நிற்குமோ